Hi everyone, Assalamu alaikum. இன்னைக்கு சேனல்ல குக் வித் கோமாளி அஸ்வின் பண்ண ஸ்மோக்டு வாழைக்காய் ஸ்கியூவர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், கூடவே 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைக்காவை 2ஆ கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம இதை குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் இதை வேக விட்டுடலாம். இப்போது நம்ம வேக வச்ச வாழைக்காய் அண்ட் உருளைக்கிழங்கோட தோலை பீல் பண்ணிவிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி இப்போது இதில் தேவையானதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் ஒரு பச்சை மிளகு, இந்த 2ஐயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போது எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னால் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நல்ல மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஸோ கபாப் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. தென் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளால் இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். ஸோ எதுக்காகனா என்கிட்ட ஸ்கியூவர்ஸ் இல்லை, அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். ஸ்கியூவர்ஸ் இருக்கிறவங்க டேரெக்டாக ஸ்கியூவர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்கியூவர்ஸ் இல்லாதவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கியூவர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு 6 ஸ்கியூவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்கியூவர்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கபாப் மிக்ஸ் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் கையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்கியூவர்ஸில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை அந்த ஸ்கியூவர்ஸில் வச்சுட்டு நல்லா கபாப் ஷேப்க்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம், ரோல் பண்ணி. பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு 3 எண்ணம் போட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் தவா ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த தவாவில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் விட்டால் போதும். இப்போது பேன் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கபாப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கபாபோட டாப்பில் இந்த மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரஷ் வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டர்ன் பண்ணி எல்லா சைட்ஸும் நல்லா ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு கபாப் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் இப்போ நான் நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கபாப் இப்போ தவாவில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ஃப்ரை ஆகிற கேப்பில் இதுக்கு தேவையான டிப் ரெடி பண்ணிடலாம். ஸோ டிப் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா, ஒரு கையளவு புதினா எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு கையளவு மல்லி இலை எடுத்துக்கோங்க.
அண்ட் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், அப்புறம் 2 பல் பூண்டு. இதுக்கு கூட ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு கபாபுக்கு தேவையான டிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ நமக்கு செகண்ட் செட் ஆஃப் கபாபும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இது வந்து ஸ்மோக் பண்ண போகிறோம். ஸ்மோக் பண்ணுறதுக்கு நான் எல்லா கபாப்ஸும் வச்சுட்டு சென்டரில் வந்து சார்கோல் ப்ளேஸ் பண்ணிடலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்மோக் வந்து வெளியே போகாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து கபாபில் வந்து அது நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். ஸ்மோக்லாம் போனதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற சார்கோல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஸ்மோக்டு வாழைக்காய் ஸ்கியூவர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.